கும்பராசிக்கு 5வது வீட்டு மிதுன ராசியில தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி. 2025க்கு முன்ன வரைக்கும் 2.5 மாசங்கள் படிக்கிற குழந்தைங்கள் கூட படிப்பில் டிப்ரெஷன் ஆகி பலவித இடையூறுகளையும் சந்திக்கக்கூடிய தன்மை 2025க்கு முன்ன வரைக்கும் இருந்திருக்கு. படித்த குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் திண்டாடக்கூடிய ஒரு தன்மையிலையும் இருந்திருக்கும். அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான வேலை வாய்ப்பில் அமைஞ்சிருக்கக்கூடியவங்களும் இந்த ராசியில் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. ஆண்களும் ஆணுக்கு நிகரான ஒரு வேலை, பெண்கள் ஆணுக்கு நிகரான ஒரு தொழில் இருப்பீங்க. நிறையா டாக்டர்ஸ், நிறையா வக்கீல் தொழில், கலைத்துறைகள், சொந்த தொழிலில் ப்ராஜெக்ட் பண்ணி பெரிய லெவலுக்கு வரக்கூடிய தன்மைகள்லாம் நீங்கள் தான் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த 1.5 வருஷ காலமாகவே நஷ்டத்தை தான் நீங்கள் காணக்கூடிய தன்மை கேட்குறது விதி. பல இடையூறுகளை சந்திக்கணும்னு கேட்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு விதி. ஆனால் விதியை மதியால் வெல்லக்கூடிய தன்மையில் இருந்தவங்களும் ஆண்டவன் மேலே அளவு கடந்த ஒரு அருமை பண்புகள் நிறைந்தவங்களுக்கும் தான் யோக நிலை வந்திருக்கும். நிறையா பெண்கள் தான் இந்த கும்பராசியில் பாவம். ஏன்னா கல்யாணம் காட்சி முடிஞ்சு தன்னுடைய குழந்தைகளோட அரவணைச்சு வாழக்கூடிய தன்மையில் நிறையா பேர் இருப்பீங்க. பல பேருக்கு கல்யாணம் கேட்குறதே நடந்திருக்காது. ஆனால் இருந்திருந்தாலும் தன்னுடைய குழந்தைகளுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை உடையவங்க தான் இந்த கும்பராசிக்காரங்க. கணவனுக்கும் மனைவிக்கும் கொஞ்ச நாள் கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. தீராத நோய்கள் தீர, பணப்பிரச்சனை தீர, குடும்ப பிரச்சனைகள் தீர, சர்ப்பசாபம், முன்னோர்கள் சாபம், செய்வினை தோஷம், செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், திருஷ்டி தோஷம், திருமண தடை, குழந்தை இல்லாமை, வியாபார தடை, தொழில் முடக்கம், அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகாசண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது. கட்டணம் கிடையாது, அனுமதி இலவசம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும். பல லட்சத்தை விரயம் பண்ணக்கூடிய ஒரு தன்மைகளும் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. கும்பராசிக்கார பெண்கள் தான் நான் சொல்லக்கூடிய ஆணவம், அகங்காரங்கள் சொல்லக்கூடிய தன்மை, ஆணின் தன்மை உங்களுக்கு இருக்கும். ஆனால் அடிபணிஞ்சு போகணும் தன்னுடைய குடும்பத்துக்கு. அதிகாரத்தோரன் சொல்லக்கூடியதோ தான் பணிபுரியக்கூடிய இடத்துல தான் நம்ம வச்சுக்கணும். ஆனால் இருந்திருந்தாலும் கும்பராசிக்கார பெண்களுடைய மனநிலை கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கணும். போதுண்டா இந்த 2.5 வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டம். இந்த வருஷம் குரு பகவானுடைய பெயர்ச்சினால உங்களுக்கு ஒரு ஸ்டார் கிடைக்கும். உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய நேரம் வருது. பணிபுரிகிற இடத்துல பல இன்னல் துன்பம் அடைச்ச உங்களுக்கு நற்பெயர்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. கும்பராசிக்கார பெண்கள் குழந்தைகள் மேலே அளவு கடந்த கவனம் செலுத்தணும். உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காம இடையூறுகளுக்கு ஆகக்கூடிய நேரம் இது. கவனமாக இருக்கணும். பிள்ளைங்களுடைய படிப்பு, பிள்ளைங்களுக்கு படித்த நல்ல இடத்துல ஒரு வேலைகள் அமைச்சு கொடுக்கக்கூடிய தன்மை கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸ், புலனாய்வுத்துறை, ரகசியம் காக்கக்கூடியவங்க, இன்னும் பல யோகப்பட்ட ஒரு நிலைமையில வரக்கூடிய தன்மைலாம் இந்த கும்பராசிக்காரங்களில் இருக்குது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கும்பராசிக்காரர்களுக்கும் தனியாக ஒரு பதவி வரக்கூடிய நேரம் உண்டு. தெளிவுபடுத்திக்கிங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல மீன ராசியில் தான் பயிற்சிக்கக்கூடிய தன்மை உண்டு. படித்தவங்க அட்வொகேட் படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அட்வொகேட் தொழில் யோகம் வரப்போகுது. டாக்டருக்கு படிக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு உண்டு. கும்பராசிக்காரங்களுடைய பட்ட துன்பம் விலகி போச்சு. உங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நேரம் இதுதான். தெளிவான அமைப்பில் தான் முன்னோர் வழிபாடை நீங்கள் பண்ணணும். உங்கள் வீட்டு குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் பண்ணணும். இப்படி முன்னோரையும் குலதெய்வத்தையும் முறையான நாளில் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் அரவணைச்சு இருக்கும். கும்பராசிக்காரங்க சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் ஆணாக இருந்தால் தான் மனைவிக்கும் தன்னுடைய மக்களுக்காக தான் இருக்கணும். கும்பராசிக்கார பெண்களாக இருந்தால் ஆணுடைய அதிகமான சம்பளம் நீங்கள் தான் வாங்குவீங்க. உங்கள் கணவன் உங்கள் பிள்ளைங்களோட அரவணைச்சு வாழணும். கருத்து வேறுபாடு வரக்கூடாது. இப்படி கருத்து வேறுபாடு இல்லாமல் தெளிவாக வாழ்ந்து வந்தீங்கன்னா நீங்கள் யோக நிலை அடையக்கூடிய நேரம் உண்டு.
நிறைய பேர் சித்தராகக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உண்டு. அதனால் கவனமாக இருக்கணும். வாழ்க்கைன்னு கேட்குது சாத்துக்குடி மாதிரி. இன்னல் துன்பம் இடையூறுகள் பல சிக்கல்களை சந்திச்சிருந்தா தான் மோட்ச நிலையை அடைய முடியும். சனி பகவானுடைய காரகனே சத்ரு, நோய், வறுமை, கடன், பயம், எதிரி. உங்கள் ஜாதகத்தில் இருக்க எதிரிகள் நிறையா இருப்பாங்க. சொந்த பந்தமே சூனியம் வைப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு கும்பராசிக்கார பெண்களாக இருந்தால் மாமியாரே உங்களுக்கு சூனியம் வைப்பாங்க. அப்படியாம்பட்ட நேரமும் நடக்கும். அதெல்லாம் மீறி தான் நீங்கள் அனுசரணையாக வாழணும். அப்போ தான் இலக்கை நீங்கள் சந்திக்க முடியும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணம் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகம். உங்கள் ராசியில் தான் ராகு பகவானும் பேச்சு ஆகிறாரு. உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் தான் சனீஸ்வர பகவானும் பேச்சு ஆகிறாரு. முன்னோர் மூத்தோர் சொத்து யோகங்கள் நிறைஞ்சு வரக்கூடிய தருணம் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. பாதசனி பயப்படாதீங்க. முன்னோர் வழிபாடை பண்ணுங்க. நல்ல ஜோதிடர்கிட்ட கும்பராசிக்காரங்க உங்கள் ஜாதகத்தை கொடுத்து வரக்கூடிய வருஷம் எங்களுக்கு எப்படி இருக்கும், என்னுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி உருவெடுத்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தை ஜோதிடத்தை கொடுத்து சரியான வழிகாட்டுதல் பேரில் தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா இந்த வருஷம் உச்ச நிலை தாங்க. உங்களுக்கு மாற்றம் ஏற்படட்டும். மகத்தான செய்திகள் கிடைக்கட்டும். கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமான நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு பயிற்சி ஆகுறாரு. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானாதிபதி அடுத்து குடும்ப ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஆகுறாரு. கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டம், இந்த 1 இயர் நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு டைம் தான். ஏன்னா உங்களுக்கு சனி பகவானும் பயிற்சி ஆயிட்டாரு. இப்போ உங்களுடைய ராசியில அந்த ராகு இருக்கிறது மாத்திரம்தான் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ். மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு. அதனால நீங்க என்ன பண்ணலாம், இந்த குரு பகவானுடைய ஆசிகள் முழுமையாக கிடைக்கப்பெற்ற இந்த கும்பராசி என்பர்கள் உங்களுடைய குடும்பம் சம்பந்தமான பிரிவினைகள் குறையக்கூடிய ஒரு நேரம். அடுத்த தொழில்ல நிறைய வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு நேரம். தொழில் வளர்ச்சின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு லாபம். இது நாள் வரைக்கும் தொழில எந்த விதமான ஒரு லாபமுமே இல்லை அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 1 வருடம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இது எல்லாமே நீங்க சொல்றீங்க, ஆனா எங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு நீண்ட கால ஒரு தசாபுத்திகள் நடக்குது, அந்த நீண்ட கால தசாபுத்திகள் மூலமாக சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு தெரிய வந்ததுன்னா நீங்க அதுக்குண்டான நிவர்த்திகளை செய்யுங்க. இப்போ உங்களுடைய ராசி மீதே ராகு இருக்கிறாரு அப்படின்ற போது அதிகப்படியான அந்த நாகருக்கு உண்டான சர்ப்ப தோஷத்திற்கு உண்டான நிவர்த்தியை நீங்க செஞ்சுக்கிட்டே வரணும். அப்படின்னாதான் அந்த தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க சந்திக்க முடியாது. இந்த இப்போ குரு பகவான் நல்ல ஒரு நிலையில இருக்கிறாரு, 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால உங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் முடியக்கூடிய ஒரு நேரம். என்னென்ன வழக்குகள்லாம் இருக்கோ, விவாகரத்து வழக்கு, குடும்பம் சம்பந்தமான வழக்குகள், என்னென்ன வழக்குகள்லாம் இருக்கோ அது எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இல்ல உங்களுக்கு வழக்குகள் தீர்ப்பே முடிஞ்சாச்சு, ஆனா இன்னும் எங்களுக்கு செட்டில்மெண்ட் வரல அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அந்த செட்டில்மெண்ட்டும் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த பூர்வீக சொத்துக்களை பாக பிரிவினை செய்வதற்கு உண்டான ஒரு முழுமையான நேரமாக தான் இந்த 1 வருடம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது வரைக்கும் வெறும் சண்டை சச்சரவுகளை போட்டுட்டு வந்த அந்த குடும்ப நபர்கள் இப்போ சமாதானத்துக்கு அந்த சொத்துக்களை எப்படி பிரிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக தான். எவ்வளவோ ஒரு பிரச்சனைகளை கடந்து வந்த இந்த கும்பராசி என்பர்கள் இந்த 1 வருட காலத்திற்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை, ஒரு மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு. இந்த காலகட்டத்துல
உங்களுடைய ராசியையே அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். உங்களுடைய 11ஆம் இடத்தையும் அவருடைய ராசியையும் பார்க்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அந்த பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய அந்த பாக்யஸ்தானத்தையும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பார்க்கிறார் இந்த குரு பகவான். இதனால இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான அந்த நன்மைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். குழந்தைகள் சம்பந்தமாக, கணவர் மனைவி சம்பந்தமாக, பெற்றோர்கள் சம்பந்தமாக, குடும்பம் சம்பந்தமாக, இப்படி எல்லா இடத்துல இருந்தும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். கடந்த காலத்துல எல்லாம் அவமானங்கள், அசிங்கங்கள், தேவையில்லாத தொந்தரவுகள் இதை மாத்திரமே அனுபவிச்சுட்டு வந்த இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். வேலை வாய்ப்புகளை இழந்து தவித்த இந்த கும்பராசி என்பர்களுக்கு எளிதாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். காலேஜ் லைஃப்லாம் ரொம்ப மோசமா போயிருந்திருக்கும். ஏகப்பட்ட கெட்ட பேரு, ஏகப்பட்ட அந்த ஒரு தேவையில்லாத பனிஷ்மெண்ட், இந்த மாதிரி எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க இந்த கும்பராசி என்பர்கள். இப்போ உங்களுக்கு ரொம்ப சிரமப்படாம நீங்க வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி இந்த கும்பராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல வேலையில ஏற்கனவே வேலை வாய்ப்பு இழந்தவங்களுக்கு வேலை இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய வேலையில நல்ல மாற்றம் வருமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உயர் பதவி, அடுத்து வருமான உயர்வு, அடுத்து உங்களுடைய பதவிக்கு ஏற்ற அங்கீகாரம், இதை எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு. இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதனால் வரைக்கும் வெளிநாட்டுக்காக நீங்க தான் முயற்சி செஞ்சிருப்பீங்க. இப்போ உங்களை தேடி அந்த வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு. இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியான தருணம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில்ல என்ன தொழில் செஞ்சிருந்தாலும் சரி, ஒரு கான்ட்ராக்ட் பிசினஸோ இல்ல ஒரு கன்சல்டன்சி பிசினஸோ ஒரு பினான்ஸோ எந்த விதமான ஒரு தொழில் செஞ்சிருந்தாலும், பெரிய பெரிய ஷோரூம், நகைக்கடை தொழில், இந்த மாதிரியான எந்த பிசினஸா இருந்தாலும் அந்த தொழில்ல ஒரு நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு நேரம். அந்த தொழிலின் லாபம் மூலமாக உங்களுடைய தொழிலை விரிவடைய செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பது இருக்க போது. வெளிநாட்டுல புதிதாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த புதிதான ஒரு தொழில் தொடக்கம்ன்றது உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்துல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நபராக தான் இந்த கும்பராசி என்பர்கள் இருக்க போறீங்க இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல. அந்த அளவுக்கு அந்த குருவின் பார்வையும் குருவின் ஸ்தானமும் மிக வலுவாக இருக்கிறதுனால இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு வாழ்க்கை தரத்துல முன்னேற்றம், அடுத்து சொந்தமாக சொத்துக்கள் வாங்குறது, ஒரு சைக்கிள் கூட இல்ல அப்படின்னு போனவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு கார் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு. கும்பராசியில இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு தவிட்டப்பான எல்லாமே பொண்ணுதான். எல்லா இடத்துலயும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்காக, உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, இப்படி எல்லா இடத்துலயும் உங்களுடைய வருமான வளர்ச்சி சார்ந்த ஒரு நோக்கங்கள் அதிகமாக இருக்கும். எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா எந்த இடத்துல நம்மளுக்கு வருமானம் ரெட்டிப்பாகும், அடுத்து கோல்டு வாங்கினா ரெட்டிப்பாகுமா, இந்த மாதிரியாக எல்லாம் உங்களுடைய வருமானத்தை செக்ரிகேட் பண்ணக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. திருமண தடைகள் இருந்த அன்பர்களுக்கும் திருமண தடையை முழுவதுமாக விளக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சதய நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் நீங்க எட்டாத ஒரு வளர்ச்சியை, எட்டாத ஒரு உயர்வை அடையக்கூடிய ஒரு நேரம். இவங்களும் இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு ஆளாகுவாங்களா அப்படின்ற மாதிரியாக உங்களுடைய உறவினர்கள் எல்லாமே உங்களை பார்த்து உற்று நோக்கி இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான். இவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், இவனுக்கு எப்படி இவ்வளவு பெரிய வளர்ச்சி கிடைச்சது அப்படின்ற மாதிரியான எல்லாருடைய பார்வையுமே உங்க மேல இருக்கக்கூடிய ஒரு
அபரிமிதமான வளர்ச்சியை இந்த சதயம் நட்சத்திர அன்பர்கள் பெற போறீங்க. அடுத்து இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் அதிகப்படியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், உங்களுடைய தொழில்ல ஒரு அதிகப்படியான ஒரு வளர்ச்சி. ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா தொழில்ல நல்ல லாபம். புதுசா தொழில் செய்ய தொடங்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறவங்க அந்த தொழில்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, தொழில்ல தொடங்கி ஒரு வருடத்திலேயே நல்ல வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போது இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் கும்ப ராசியில இருக்கக்கூடியவர்கள். இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம். வெளிநாட்டு போயிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு இந்த மனக்குழப்பங்கள்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. வெளிநாட்டின் மூலமாக அதிகப்படியான ஒரு வாய்ப்புகளை பெறுவதற்கும் ஒரு அதிகமான ஒரு யோகமான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய திசாபுத்தி கால சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பான கும்பராசி நேயர்களே, மிக மிக அற்புதமான சுயத்தன்மையில் தன்னையே பாதுகாக்கிற ஆற்றலும் பிறருக்கு உதவுகின்ற ஆற்றலும் கொண்ட நீங்களாக இருந்தாலும், கும்பராசி நேயர்களாக இருந்தாலும், இந்த குரு பயிற்சி என்ன செய்யும்? உங்களை எதுவுமே பண்ணக்கூடாது. தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்க விடாமல் நீங்கள் உங்களை பாதுகாக்கணும். அதான் சாமி எங்களுக்கு குரு பார்வை இருக்குது. குரு பார்வை இருக்குது, யார் இல்லைன்னா அந்த குரு லாபத்தையும் பார்க்குறான், உங்களுக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறான். உங்களோட திரிகோணத்தை பார்ப்பதுனால என்ன ஆகிடும்னா, உங்களுடைய அவசர குணமும் பிள்ளைகளுக்காக கடன் படுறதும், பிள்ளைகள் சார்பாக யாரையும் அணுகி அதன் மூலமாக கஷ்டப்படுறதும். நீங்கள் என்ன கஷ்டப்படுறா பிள்ளைங்க ஜாலியாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் அது உணராது. அப்படி உணராததுனால உங்களுடைய பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகும். சொத்து மாத்திரம் உங்கள்கிட்ட இருந்தால் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு தொல்லை வரும். சொத்தே இல்லை, பிள்ளைங்க உழைச்சிட்டு வந்து தான் நான் வாழ்ந்தாகணும்னு ஒரு நிர்பந்தம் இருந்தால் பிள்ளை எப்போ வீடு வந்து சேருவான், எப்படி இருப்பான், என்ன ஏதுன்னு அந்த பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு பிரச்சனை இந்த குரு பயிற்சியில் நடக்கும். ஆகையினால் இந்த கும்பராசி நேயர்கள் ஏன்னு கேட்டால் உங்களுடைய எல்லா பாகமும் என்ன ஆகுதுனாக்கா, செவ்வாறாகு சனி, செவ்வாறாகு குரு அதுக்குள்ளே தான் பயணிக்குது. அப்போ செவ்வாறாகு குருன்றது பொருளாதாரத்தை எதிர்பார்ப்ப ஒருவர்கள், சில பேர் பொருளாதாரத்தை ஈட்டி வச்சிருக்கவங்க வருங்க, ஈட்டி வச்சிருக்கிறத அனுபவிக்க முடியாது, ஈட்டுறவங்களுக்கு பத்தாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கும்பராசி நேயர்கள் இந்த குரு பயிற்சியால் அனுபவிக்க போகிறீங்க. அது பெரும்பாலும் ரொம்ப திட்டவட்டமாக நீங்கள் சொன்னால், நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காதீங்க, இயற்கையோடு நீங்கள் இணைஞ்சு போகிறது படி பாருங்கள். இயற்கைன்றது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப எந்த தெய்வங்களை வழிபடுறீங்களோ, கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் சரி, கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் சரி, இருக்குன்னு சொன்னாலும் சரி, அது உங்களுடைய எண்ணமானது தெளிவாக எதில் இருக்கிறதோ அந்த தெளிவான எண்ணத்தை நோக்கி நீங்கள் பயணித்தால் மட்டும்தான் நீங்கள் தெளிவாக முடியுமே தவிர, இங்கும் அங்கும் நீங்கள் அலமோதி உங்களை நீங்கள் வீணாக்கி கொள்ளாதீர்கள். ஏனென்றால் காற்று ராசிக்குள்ளே தான் இந்த பயணிக்கிறது இந்த குரு. அது காற்று ராசிகளை தான் பார்க்கும். உங்களுடைய எது வெளிநாடு போகலாம், வெளிநாடு போகிறதுக்கு திட்டம் இருக்கும், பாஸ்போர்ட் வாங்கலான்னு நினைப்பீங்க, வராது. எந்த ஒரு பத்திரங்களில் கையெழுத்து போட்டு எந்த பத்திரங்களை எதிர்பார்த்திருந்தாலும் அது செயல்படாது. பேப்பர் ஒர்க்கு சரியாகாது. அதே மாதிரி உங்களுடைய சிரசிலையும் நீங்கள் பிற வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அதனால் செயல்பட்டு அதனால் பிரச்சனையும் அனுபவிக்கிற சூழ்நிலை தான் இப்பொழுதைக்கு வரும். ஆகையினால் உங்களை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையை பயணிக்க முடியும். ஏனென்றால் உங்களுடைய ஒவ்வொரு ராசி சூழலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடையூறு தர்றது மாதிரி தான் இருக்குது. இந்த ஆண்டு குரு பயிற்சி என்பது இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாகவே நிறைய பிரச்சனை கொடுக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களை எவ்வளோலாம் மதிப்பு மரியாதையாக உயர்த்தி வச்சுருந்தாங்களோ அப்படியே திடீர்னு மதிப்பு மரியாதைலாம் இறக்கி விட்ருவாங்க. ஏன்னு கேட்டால் நீங்கள் அப்போ என்ன நினைப்பீங்க, அவங்க மேலே தப்பு சொல்ல மாட்டீங்க, யாரோ சொல்லி கொடுத்து தான் அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லுவீங்க. குழந்தைங்க நல்லா தான் இருக்கும், திடீர்னு என்னென்னா செல்லை உடச்சிட்டு வந்து நிற்கும். இல்லைன்னா அடுத்தவங்க அதை சொல்லிட்டாங்க இது சொன்னேன் சின்ன வம்பை பெரிய வம்பை வளர்த்து விட்டுடும்.
இதெல்லாம் நடக்கும். இது ஓரளவு நடக்கும், அதிகமாக நடக்காது. இல்லை அதிகமாக நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் இந்த பிறப்பு, குழந்தை பிறப்பதற்கு அந்த காலங்களுக்கு ஏற்றது போல தான் இதை இணைச்சி நம்ம இதுதான் நடக்கும், இது நடக்காதுன்னு தெளிவாக சொல்ல முடியும். ஆனால் ஒரு சாரருக்கு நடக்கும், ஒரு சாரருக்கு நடக்காது. பொதுவாக தான் இதை நாங்கள் பேச முடியும். ஏன்னு கேட்டால் அந்த செவ்வாய், அந்த ராகு, குரு இதன் சாரங்கள் பயணிக்கும்போது ராகு வேற புறப்பட்டு இந்த பக்கம் கும்பத்துக்கு வர போகிறாரு. ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் உயர்ந்து போகலான்னு நினச்சாலும் கூட எப்படி பண்ணாலும் சிரமத்தை அனுபவிக்க போகிறது கும்பராசி நேயர்கள். ஏற்கனவே அனுபவித்தது ஒரு விதம் இருந்தாலும் இப்பொழுது அனுபவிக்க போகிறது ஒரு வித்தியாசமான இருக்கும். தேவையில்லாத கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, சந்தேகம், உங்களே நீங்கள் சுருண்டு படுக்கிற அளவுக்கு உங்களை நீங்களே ஆழ்படுத்துவீங்க. அப்படிப்பட்ட எண்ணங்களில் போகாமல் இயற்கையாக சந்தோஷமாக உங்களை எப்படி பழகி வச்சுருக்கீங்களோ அதற்கு ஏற்றால் போல் தான் இந்த அனுபவம் கிடைக்கும். அதற்கு நீங்கள் அன்பாகவும் அறிவாகவும் தெளிவாகவும் உங்களை இருக்க வைத்து அதன் மூலமாக இந்த ஆண்டைக்கு நீங்கள் கடந்து வரணும்னு கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி.